இன்று உலகமெங்கும் மகாத்மா காந்தியின் 148வது பிறந்த நாளை கொண்டாடுகிறது. இந்த இனிய நன்னாளில் இந்த இனிய காலை வேளையில் கலைஞர் தொலைக்காட்சியின் நேயர்களாகிய உங்களை அனைவரையும் நான் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். மகாத்மா காந்தியை பற்றி நாம் இன்று சிந்திப்பதில் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. ஏனென்றால் அவர் பிறந்து இத்தனை வருடங்களாக பல கனவுகளை கண்டு அவருடைய வாழ்க்கையில் இந்த உலகம், இந்த மனிதர்கள், இந்த மனித வாழ்வு இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைய பிறந்த நாளை நாம் ஒரு சுய சோதனை செய்வதற்காக அந்த அணுகுமுறையில் இன்று அதை எடுத்துக்கொள்ளலாம். நிறைய பேர் பிறந்த நாளை நிறைய கொண்டாட்டங்கள் என்று கொண்டாடுவார்கள். ஆனால் மகாத்மா காந்தியை கொண்டாடும் பொழுது நாம் ஒரு சிறிதளவும் அதிகப்படியாக செலவு செய்தோ ஒரு கொண்டாட்டமாகவோ வீண் செலவு செய்தோ செய்ய முடியாது. ஒன்றே ஒன்று செய்யலாம். அவருடைய பிறந்த நாளை பற்றி நினைக்கும் பொழுது சுய சோதனை, ஒவ்வொருவரும் சத்திய சோதனை என்று அவர் செய்ததை நாம் இன்று செய்து பார்க்கலாம். ஆனால் நமக்கு சத்தியம் என்றால் என்னவென்று சரியாக தெரிவதில்லை. அதனால் காந்திஜி தன்னுடைய வாழ்க்கையில் என்ன, இந்தியா எப்படி இருக்க வேண்டும், உலகம் எப்படி இருக்க வேண்டும், மனித வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று கனவு கண்டாரோ அதை இன்று நாம் பெற்றிருக்கிறோமா, இன்று அந்த வழியில் செல்கிறோமா என்பதை இன்று ஒரு கணம் நம்ம யோசித்து பார்க்கலாம். இதற்கு முதலில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது சத்தியம். சத்தியம்ங்கிறது இதுவரைக்கும் யாருக்குமே விளங்காத ஒன்று. ஏன்னா சத்தியம், சத் என்ற வார்த்தையை அடிப்படையாக கொண்டது. சத்து என்பது எது இருக்கிறதோ அவ்வளவுதான், அதுக்கு மேலே விளக்கம் அதுக்கு கிடையாது. இதை தன்னுடைய வாழ்க்கையில் சோதனை செய்வதற்காகத்தான் நான் வாழ்கிறேன், இந்தியாவிற்கு விடுதலை பெறுவது அடுத்தது என்று மகாத்மா காந்தி ஒரு முறை சொன்னார். எல்லோருக்கும் அதிர்ச்சியாகிவிட்டது. தன்னுடைய சுயசரிதையிலும் அவர் இதையே எழுதுகிறார். என்னுடைய வாழ்க்கை பூராவும் நான் முயற்சி செய்வது இந்த சத்தியம், அதையே கடவுள் என்று நான் நினைக்கிறேன். கடவுள் பல வடிவங்கள், பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு கடவுள் என்பது சத்தியம். கடவுள் அன்புமயமானவர், சத்தியமயமானவர் என்று சொல்வதை விட சத்தியம்தான் கடவுள், உன் உள்ளத்தில் உறையும் சத்தியம், அது உனக்கு கடவுள் என்று மகாத்மா காந்தி சொன்னார். இன்றைய நிலைமையில் அந்த சத்தியம் என்று ஒரு வார்த்தையும் கடவுள் என்ற ஒரு வார்த்தையும் நாம் சமயம் ரீதியாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அவருடைய கனவு ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய உள்ளத்தில் உறையும் சத்தியம் எதுவோ அதை கண்டுணர அந்த வாழ்க்கையை பயன்படுத்த, அந்த பிறவியை பயன்படுத்த வேண்டும் என்று கனவு கண்டார். அவர் பிறந்து வந்த ஒரு மதத்தை சார்ந்து பல பழக்கங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சத்தியம் என்ற நிலை வரும்பொழுது ஒன்று ஏற்றுக்கொள்வதோ உடைத்து தள்ளுவதோ அவரால் முடிந்தது. அதற்கு அவருக்கு அபாரமான ஒரு தைரியம் இருந்தது. அதற்கு என்ன காரணம் என்றால் அவர் ஒவ்வொரு வினாடியும் அந்த சத்தியத்தை தேடி நின்று கொண்டே இருந்தார். ஒரு பழக்கத்திற்கு அடிமையாகவில்லை. ஸோ இதை நாம் இந்த காலத்தில் எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னாக்க ஒரு சின்ன கதையை சொல்லி நான் விளக்க விரும்புகிறேன். ஒரு ஓவியர் இருந்தார். அவர்கிட்ட ஒரு பையன் போனான். ஐயா, உங்கள்கிட்ட ஓவியம் வரைந்து நான் திறமையாகி அதை வச்சு நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொன்னான். சரி, ஏதாவது வரைஞ்சிக்கிட்டு வா அப்படின்னாரு. அவன் ஓடினான். ஒரு படத்தை வச்சேன். அந்த படத்தை பார்த்து அப்படியே அச்சா வரைஞ்சான். கொண்டு வந்து காட்டினான். அவர் சொன்னார், நீ நல்லா பொய்யை வரைஞ்சிருக்க அப்படின்னார். இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பொய்யை நான் உண்மையாக தானே வரைஞ்சேன், அதை பார்த்து அப்படியே வரைஞ்சேனே. இல்லை, இது பொய், நீ போய் நல்லா யோசிச்சுப்பார் அப்படின்ட்டார். அப்புறம் போனான். இப்படி யோசித்தான். ஓஹோ, ஒருத்தர் வரைந்ததை திருப்பி நம்ம வரைகிறதுனால ஒரு பொய்ன்னு சொல்கிறார் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனோட நண்பன் ஒரு மளிகை கடையில் வேலை செய்கிறான். அந்த நண்பனை கொஞ்சம் நேரம் உட்காரப்பா, உன்னை பார்த்து வரையணும் அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையான மனிதனை உட்கார வைத்து அவனை படம் போட்டு கொண்டு போனான். அப்போது அவர் சொன்னார், பொய்யை வரைந்து கொண்டு வந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டார். என்னடா அப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டான். ஆமாம், கைகால ஆட்டி ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு மனிதனை உட்கார வைத்து உனக்காக அவனை பொய்யாக நடிக்க வைத்து கொண்டு வந்திருக்கிறாய். சரின்னு, என்னடா வம்பா போச்சு அப்படின்னு திருப்பி போனான். போயிட்டு அவனை, எப்பா கைகால ஆட்டி அப்படி இப்படி எதாவது பண்ணிக்கிட்டு நான் கொஞ்ச நேரம் வரைகிறேன் அப்படின்ட்டு அப்புறம் வரைஞ்சி கொண்டு வந்தான். அப்புறமா அவர் சொல்லிட்டாரு,
பொய்யை மெய்யாக்க பார்க்கிறாய். அது இயல்பானது இல்லை. அப்போது என்ன தான் பண்ணுறது? ஏன்னா உடை போட்டிருக்கான், அதுக்குள்ளே ஒரு உடம்பு இருக்குது, அதுக்குள்ளே இன்னும் என்னென்னமோ இருக்குது. அவ்வளவு மெய்களும் இருக்கும் பொழுது நீ மேலாக பார்க்கின்ற பொய்யை வரைந்திருக்கிறாய். திருப்பி போனான். அந்த மளிகை கடை நண்பனை கூப்பிட்டான். எப்பா கொஞ்சம் நேரம் சட்டைக்கிட்ட இல்லாமல் என்ன உட்கார்றா, அப்படியே உன்னை பார்த்து வரைஞ்சிக்கிட்டு போகிறேன் அப்படின்னா. அவனுக்கு கோபம் வந்துருச்சு. நீ சரியான கிறுக்குடா, என்கிட்ட வராத போ அப்படின்னு விரட்டி விட்டான். இவன் விடலை. இவன் ரூமுக்குள்ளே போனான். கண்ணாடி முன்னாடி சட்டையெல்லாம் கழட்டிட்டு நின்னான். தன்னையே அப்படியே வரைஞ்சான். அப்படியே கொண்டு போய் ஓவியத்தை கொடுத்தான். அவர் பார்த்தாரு, இன்னும் நீ பொய்யைத்தான் வரைகிறாய். அப்போ அவனுக்கு கோபம் வந்துச்சு. இப்போ என்னதையா நிஜமாக எப்படி வரைகிறது அப்படின்னும் கேட்டான். இந்த உடம்புக்குள் ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் இருக்குது, நீ மேலாக தெரியும் உடம்பை வரைகிறாய்ன்னு திருப்பி சொல்லிட்டார். இவனுக்கு திடீர்னு ஒரு பளிச்சுன்னு ஒரு உண்மை புலப்பட்டது. அப்புறம் போனான், வரைகிறத விட்டுட்டான், ஓடிக்கிட்டே இருந்தான். சிந்தித்தான். திடீர்னு என்னத்தையோ பேனாவை எடுத்து எழுதுனான், பென்சிலை எடுத்து கிறுக்கினான். அதையெல்லாம் பார்த்துட்டு இது சத்தியமான ஓவியம், இது சத்தியமான கவிதை. அப்புறம் அப்படி நின்றுக்கிட்டே ஏதோ டான்ஸ் ஆடினான், இது சத்தியமான நடனம் என்று பார்த்தவர்கள் சொன்னார்கள். அப்போது அவனுக்கு புரிஞ்சது, ஓ சத்தியம் என்றால் உள்ளே 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 சென்று சென்று துருவி சிந்திக்கும் சிந்தித்து எதை தேடிக்கொண்டிருக்கிறோமோ அதுதான் சத்தியம் என்று அவன் கண்டுபிடிச்சான். இந்த சத்திய தேடல் தான் சுய அறிவுக்கு ஆரம்பம். இதை குழந்தைகளுக்கு உணர்த்துவதற்கு நாம் என்ன ஏற்பாடு செய்கிறோமோ அதற்கு பெயர் தான் கல்வி. மகாத்மா காந்தி அவர்கள் கல்வி தரம் மனிதனை உயர்த்தவில்லை என்று அவர் கண்டுபிடித்து சொல்கிறார். ஆனால் அதுக்கு எது தேவை? முதலில் கல்வி எதை கொடுக்க வேண்டும் என்றால் ஒழுக்க பண்பாட்டை வளர்க்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த ஒழுக்க பண்பாட்டை வளர்ப்பதற்கு மகாத்மா காந்தி கண்டுபிடித்த ஒரு சிறிய எளிய பயிற்சி என்பது ஒரு மனிதனுடைய மூளை, உடல், மனம். அதான் மனம் மூளை ரெண்டும் ஒன்று. மனம், உடல், ஆன்மா, இந்த மூன்றும் சரியான தொடர்பு படுத்துவதற்கு குழந்தைக்கு கற்றுக் கொடுத்தால் அது நல்ல கல்வியாகும். அது ஒழுக்க நெறிக்கு தானாக கொண்டு செல்லும். அப்போ அவர் என்ன பண்ணார்? ஆசிரமத்தில் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் நடத்தினார். ஆன்மாவை பற்றி சொல்லி கொடுத்தார். ஆனால் எப்போ அப்படின்னா, வயலில் வேலை செய்ய வைத்து அந்த வயலில் அவனுடைய கைகளை எப்படி பயன்படுத்துவது, அந்த கைகளால் ஒரு உழைப்பை செய்யும் பொழுது அதன் என்ன விளைகிறது, அந்த விளைச்சல் சமுதாயத்துக்கு எப்படி பயன்படுகிறது என்ற ஒரு காரிலேஷன், தொடர்பு படுத்துதலை காந்திஜி கற்றுக் கொடுத்தார். இது இன்றைக்கு நம்முடைய பள்ளிகளில் சுத்தமாக 1% கூட கிடையாது. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க? நிறைய மார்க் எடுக்கணும், நிறைய சிறப்பாக தேர்வு அடையணும், நல்ல வேலைக்கு போகணும். அதனுடைய வெளிப்பாடு என்னவாக இருக்கிறது? வன்முறையும் பயங்கரவாதமும் பெருகி கொண்டே பார்க்குறோம். அப்போது ரிச்சர்ட் பி கிரெக் என்ற அமெரிக்க சிந்தனையாளர் காந்திஜி நடத்திய கல்வி சோதனைகளை வந்து பார்க்கிறார். காந்திஜி எப்பொழுதும் உடல் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரே, இது எதற்கு? நீ உழைத்து தான் அதன் மூலம் கல்வி பெற வேண்டும். இது காந்திஜியுடைய வாதம். அப்பொழுது ரிச்சர்ட் பி கிரெக் அதனுடைய அடிப்படை என்ன என்று ஆய்வு செய்யும் பொழுது நரம்பியல் நிபுணர்களை அவர் விசாரிக்கிறார். அப்பொழுது நரம்பியல் நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள்? மூளையில் இருக்கும் 5000க்கு மேற்பட்ட நரம்புகளில் முக்கியமான நரம்பு கூட்டம் முதலில் மனிதனுடைய முகத்துக்கு போகிறது. அடுத்த நரம்பு கூட்டம் இந்த 10 விரல்களுக்கு போகிறது. இந்த 10 விரல்களால் குழந்தைகள் இளமையிலிருந்து சிறப்பாக ஆக்கப்பூர்வமான ஒரு பொருளை உற்பத்தி செய்து சமுதாயத்துக்கு சேவையை செய்ய தொடங்கினால் இதுவே கல்வி, இதை தவிர கல்வி கிடையாது, இதுதான் ஒழுக்கத்திற்கு கொண்டு போகும் என்ற ஒரு உறுதியில் மகாத்மா காந்தி இருந்தார். அதனால் அதை ஆதார கல்வி என்று அவர் பெயரிட்டு அவருடைய கடைசி காலங்களில் இதற்கான சோதனைகள் நிறைய மேற்கொண்டார். ஆனால் நாம் சுதந்திரம் அடைந்த பிறகு இன்று இத்தனை வருடங்கள் கழித்து நாம் எந்த நிலையில் நிற்கிறோம்? ஒரு உடல் உழைப்பு சார்ந்த ஒரு கல்வி நம்மிடம் இல்லை. பள்ளிகளில் வன்முறை என்கிறார்கள், குழந்தைகள் 5 வயதில் மன அழுத்தம் என்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? எந்த பள்ளிகள் எடுத்தாலும்
வெற்றி வெற்றி என்று மாணவர்களை உந்தி தள்ளுகிறார்கள். உளவியல் நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள், இந்த மாதிரி குழந்தைகளை ஒரு வெற்றியை நோக்கி போட்டி மனப்பான்மையுடன் ஒரு வகுப்பில் நான் முதல் மார்க் எடுக்க வேண்டும் என்ற ஒரு வெறியை உண்டு பண்ணும் ஒரு பழக்கத்தை விடுங்கள். அவர்களை வாழ்க்கையை சந்தோஷமாக ஆராய விடுங்கள், வாழ்க்கையை முழுமையாக கவனிக்க விடுங்கள் என்று உளவியல் நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். நீங்கள் ஒரு உடல் உழைப்பை செய்யாமல் ஒரு மூளை உழைப்பை மட்டும் பண்ணுவதால் வன்முறைக்கு வித்திடுகிறது என்று மகாத்மா காந்தி ஒரு அழகான கல்வி திட்டத்தை நமக்கு தந்தார். இன்று நாம் சுய ஆய்வு செய்ய வேண்டும். மகாத்மா காந்தி கண்ட கனவு பற்றி நாம் இன்று பேசிக்கொண்டிருக்கும் வேளையில் பெண்கள் முன்னேற்றம் பற்றி அவர் என்ன கனவு கண்டார் என்பதை இங்கு நாம் பார்க்க வேண்டும். பெண்கள் தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம் அவர்களுடைய ஆன்ம சக்தி என்று தான் காந்திஜி அடிக்கடி திருப்பி சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த ஆன்ம சக்தி இயல்பானது அவர்களுக்கு. அஹிம்சை என்பது பெண்களுக்கு இயல்பாக வரக்கூடியது. பெண்கள் அஹிம்சையின் வடிவங்கள் என்று காந்திஜி சொல்கிறார். ஆனால் அவர்கள் அந்த மாதிரி ஒரு ஆன்ம சக்தியை கொண்டு வாழ வேண்டுமென்றால் அதுக்கு முதல்ல என்ன வேணும்? பொருளாதார சுதந்திரம் அவர்களுக்கு வேணும். அவர்கள் தங்கள் கால்களில் சுயமாக நின்று சம்பாதித்து வாழும் ஒரு தைரியம் அவளுக்கு வேண்டும். ஆனால் குடும்பத்தில் குடும்ப பொறுப்புகளையும் அவர்கள் கவனிக்க வேண்டும். அப்படியானால் ஆண்கள் அவர்களை பாதுகாக்கும் ஒரு வேலையை செய்ய வேண்டும். அப்படியானால் ஆண்கள் என்ன செய்ய வேண்டும்? பெண்களை போகப் பொருளாக பார்க்கக்கூடாது. பெண்கள் படைப்புகளில் அவர்களும் ஒருவர், இருவரும் சேர்ந்துதான் மனித இனம் உருவாக்க முடிகிறது என்ற உணர்வு ஆண்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை முறையில் பெண்களை போகப் பொருளாக மட்டும்தான் எல்லா இடங்களிலும் பார்க்கும் ஒரு பண்பாடு வளர்ந்து கொண்டே வருகிறது. இது ஒரு பெரிய ஆபத்தான நிலை. நாம் உருவாக்கும் சினிமாக்கள், நிகழ்வுகள், இல்லை அலுவலகங்களில் அவர்களுக்கு அந்த சமத்துவம் இருக்கிறதா, இல்லை வீட்டில் பிள்ளைகளை சமத்துவமாக நடத்துகிறார்களா, இல்லை வேலைகளில் சமமாக பங்கு பெறுகிறார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்தி ஆண்களுக்கு நிகராக பெண்களையும் சேர்த்து கொண்டார். இது ஒரு பெரிய உண்மை அது. ஆனால் உப்பு சத்தியாகிரகத்தின் வரும்பொழுது, யாத்திரை சென்று அந்த உப்பை எடுக்கும் பொழுது ஆங்கிலேயர்கள் அடிப்பார்கள். ஆனால் அந்த 78 பேர் அவர் அந்த யாத்திரை கொண்டு செல்லும் பொழுது அவர் பெண்களை சேர்த்து கொள்ளவில்லை. அது நிறைய பேர் குறை சொன்னார்கள். காந்திஜி சொன்னார், ஆங்கிலேயர்கள் அடிக்க மாட்டார்கள், இந்தியர்கள் வேண்டுமானால் பெண்களை அடிப்பார்கள். அதனால் என்னுடைய இயக்கத்தில் பெண்களை முன்னால் கொண்டு போய் நிறுத்தும் பொழுது ஆங்கிலேயர்கள் அடிப்பதை நிறுத்தி விடுவார்கள், அப்பொழுது என்னுடைய அஹிம்சை தோற்றுவிடும் என்று மகாத்மா காந்தி ஒரு சிறிய வேறுபாட்டை காண்பிக்கிறார். ஆசிரமத்தில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வாழ வேண்டும், எல்லா வேலையும் சேர்ந்து செய்ய வேண்டும். ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் சேர்ந்து தான் படுத்திருக்க வேண்டும், கல்வி பயில வேண்டும், அவர்கள் ஒருவரை ஒருவர் சமமாக நடத்த வேண்டும் என்பது காந்திஜியின் கனவு. நல்லிணக்கம் என்பது முதலில் ஒரு மனிதனிடம், நான் முதலில் சொன்னது போல, உடல், மனம், ஆன்மா, இந்த மூன்றினிடையே நல்லிணக்கம் வர வேண்டும். அந்த மனிதன் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சமுதாயம், இந்த மூன்றினிடையே நல்லிணக்கத்தை உண்டு செய்ய வேண்டும். இந்த நல்லிணக்கத்தை உண்டு பண்ணும் ஒரு சமயம்தான் உண்மையான சமயம் என்று காந்திஜி சொல்கிறார். நல்லிணக்கத்துக்கு குந்தகம் விளைவிக்கும் ஒரு சமயம் அது உண்மையான சமயமாக இருக்க முடியாது என்று காந்திஜி அப்பொழுதே வீராவேசமாக கூறியிருக்கிறார். இந்த நல்லிணக்கத்தை காந்திஜி பல முயற்சிகள் செய்து கொண்டு வர பார்த்திருக்கிறார். ஒரு ஏற்றத்தாழ்வு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கும் பொழுது எப்படி நல்லிணக்கம் வர முடியும்? அதனால் ஒருவர் இன்னொருவருக்கு பகிர்ந்தளிக்கும், தன்னுடைய உழைப்பில், தன்னுடைய சக்தியில் பகிர்ந்து கொடுக்கும் ஒரு மனப்பான்மையை அவர் உண்டாக்கியிருக்கிறார். அதுக்கு அவர் தர்மகர்த்தா தத்துவம் என்று பெயரிட்டிருக்கிறார். அதனால் சமுதாயத்தில் பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கும் பொழுது எப்படி சமத்துவம் வர முடியும்? ஒன்று. இரண்டாவது, நான் ஒரு சமயத்தை சார்ந்தவன், நீ ஒரு சமயத்தை சார்ந்தவன், இதுதான் எனக்கு பெரிது
என்று ஒருவர் மல்லு கட்டும் பொழுது அங்கே அமைதி வருவதற்கு, நல்லிணக்கம் வருவதற்கு வழியே கிடையாது. அதனால் காந்திஜி என்ன செய்தார், தன்னுடைய இறுதி காலகட்டங்களில் 2 வருடம் ரொம்ப அவருடைய முக்கியமான காலகட்டம். நம்முடைய தேசத்தில் இந்து முஸ்லீம் சண்டை சச்சரவுகள் வந்தபொழுது சர்வசமய ஒற்றுமைக்காக சர்வசமய வழிபாடுகளை பல இடங்களில் நடத்தி கொண்டு சென்றார். தன்னை வருத்தி கொண்டு பல இடங்களில் உண்ணாவிரதம் மூலமும் பல இடங்களுக்கு தைரியமாக சென்று எல்லா மக்களையும் சந்தித்து இணைத்து ஒற்றுமையாக வாழ அவர் செய்த பணிகள் ரொம்ப உன்னதமானவை. இன்று அவருடைய கனவு பலித்திருக்கிறதா, இல்லை நாம் வேறு திசையில் போய்க் கொண்டிருக்கிறோமா என்பதை இன்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கடைசியாக அவர் என்ன கனவு கண்டார்? இந்தியா உலகத்திற்கு அமைதிக்கான ஒரு வழியை காட்ட வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஏனென்றால் உலகத்தில் இல்லாத அளவுக்கு, வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான முறையில், அஹிம்சை முறையில் இந்த சுதந்திர போராட்டத்தை நடத்தியதில் காந்திஜி என்ன விரும்பினார்? இந்த இந்தியா தொடர்ந்து அமைதியான வழியில் செல்ல வேண்டுமானால், உலகத்திற்கு அது வழிகாட்ட வேண்டுமானால், இளைஞர்கள் சாந்தி சேனை என்ற ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு அவர் ஆணித்தரமாக சொல்வது, இளைஞர்கள் சத்தியத்தை தம் உள்ளத்தில் தேடுவதுடன் தம்முடைய உள்ளத்தில் ஒருவரை பற்றிய சிறிது கூட வெறுப்புணர்வு இல்லாத ஒரு வாழ்க்கையை உண்டாக்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கி நம்ம யோசிச்சு பார்க்கலாம், ஒருத்தர் தன்னுடைய உள்ளத்தில் சற்றும் ஒரு வெறுப்பு இல்லாத ஒரு மனதை உண்டாக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஒருவரை பற்றிய ஒரு உருவகத்தை உண்டாக்காமல் இருக்க வேண்டும். இவர் இந்த சமயத்தை சார்ந்தவர், இவர் இந்த பொருளாதார நிலையில் இருக்கிறார் என்று எந்த முத்திரையும் குத்தாமல் ஒருவரிடம் பழக வேண்டும். இரண்டாவது, காந்திஜி என்ன சொன்னார்? போர்க்குணம் என்பதுதான் போராக மாறுகிறது. அதனால் குழந்தைகள்கிட்ட அடிக்கடி அவர் சந்திக்கும் பொழுது, ஒரு நல்ல அமைதியான உலகத்தை நான் கட்டணும் அப்படின்னா உங்ககிட்டேருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், அது பெரியவங்கள்ட்ட முடியல. அதனால் குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் உள்ளத்தில் போர்க்குணத்தை நீக்க வேண்டும், வெறுப்பை நீக்க வேண்டும், வெறுப்பு இல்லாத வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வெறுப்பு ஏன் வருகிறது? போட்டி பொறாமையினால் வருகிறது. போட்டி பொறாமை ஏன் வருகிறது? ஒருவரை விட நான் முந்தி செல்ல வேண்டும் என்பதனால் வருகிறது. ஆனால் நம்முடைய எல்லா சமயங்களும் தியாகத்தை தான் வலியுறுத்துகின்றன. அந்த தியாக மனப்பான்மையில் செல்லும் குழந்தைகள் போட்டி பொறாமை இருக்காது, வெறுப்பு வர்றதுக்கு வாய்ப்பில்லை. இதை காந்திஜி குழந்தைகளுக்கு அடிக்கடி வலியுறுத்துகிறார். ஒரு குழந்தை, எஸ்தர் என்ற குழந்தை, காந்திஜிக்கு எழுதுகிறாள், என்னுடைய தோழி என்னை எப்போ பார்த்து சீண்டிக் கொண்டிருக்கிறாள், சண்டை போடுறா, அவளுடைய குணம் அப்படியே ரொம்ப மோசமாக இருக்குது, அந்த குணத்தை மாற்றணும் பாபுஜி, என்ன செய்யலாம் அப்படின்னு பாபுஜிக்கு எழுதுகிறார். காந்திஜி எழுதுகிறார், அன்புள்ள குழந்தை, நீ சிறுத்தையை பார்த்திருக்கிறாயா? அந்த சிறுத்தை மேலே சில வடிவங்கள் இருக்கும், வட்டம் வட்டமாக அந்த தோல் ஒரு படிவம் கொண்டிருக்கும். இது உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஸோ அதை நீ ரசித்து அதனுடன் ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனப்பான்மை வளர்த்து கொள்ள வேண்டும். ஸோ அஹிம்சை என்பது மற்றவர்களுக்கு வலியுறுத்தப்படுவதல்ல, எனக்கு நான் அந்த பண்பாட்டில் ஊறுவதற்காக அந்த நிகழ்வு, அந்த சிக்கல் உண்டாகிறது, என்னை அஹிம்சையில் புடம் போட்டு கொள்ள வேண்டும் என்று காந்திஜி ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தினார். ஸோ காந்திஜி ஆங்கிலேயர்களை அஹிம்சை வழியில் நடக்க வேண்டும் என்று வலியுறுத்தவில்லை, தனக்கே அது ஒரு வாழ்க்கையின் வழிகாட்டி என்று வாழ்ந்த ஒரு பெரிய மகான். அதற்கு அவர் ஆதாரமாக கொண்டது, அவ்வப்பொழுது அவர் எதை சத்தியம் என்று நினைக்கிறாரோ அந்த சத்தியம். இந்த சத்தியம், அஹிம்சை என்ற 2 கருவிகளை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை புடம் போட்டது மட்டுமல்லாமல் ஒரு மாபெரும் தேசமாகிய இந்திய தேசத்தை ஒரு புடம் போட்டு ஒரு ஜொலிக்க வைத்த ஒரு மகாத்மா நம்முடைய மகாத்மா காந்தி. அவருடைய பிறந்த நாளில் இன்று இந்த சிந்தனைகளை உங்கள் அனைவருடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த மகாத்மா காந்தி பிறந்த நாளில் இந்த சிந்தனைகளை உலகம் பூராவும் பரப்பும் இந்த கலைஞர் டிவி தொலைக்காட்சி நிறுவனத்தினருக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.